இரண்டாவது فيها عين جارية. இன்ஷா அல்லாஹ். மூணாவது إن كل نفس لما عليها حافظ. லம்மா அலைஹா நிட்டணும். லம்மாவை நிட்டணும். ஹாவை நிட்டுறீங்களே, அதுக்கு பின்னால ஹாவை நிட்டுறீங்க. அதே போல லம்ம மீமையும் நீட்டோணும். أوكي أستاذ. إن كل نفس لما عليها حافظ. திருப்பி வருங்க. إن كل نفس لما عليها حافظ. நாலாவது فأنت عنه تلهى. ஃபஅ அல்ல ஃபஅ. فأنت آه، فأنت فأنت عنه تلهى. تلهى. فأنت عنه تلهى. فأنت தான் வருது. فأ நோமலாக அ அ فأنت فأنت இல்ல. நீங்க عنه அந்த உள்ளுக்கு எடுக்குறீங்க. நல்ல வாயில முன்பகுதியில் எடுங்க. கஷ்டப்படக்கூடாது. أوكي. ف... ரெண்டு ஓதுறல அது பிள்ளது. فأن எஸ் எஸ் فأن நோமலா. فأنت عنه تلهى. ஐன போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணணும் என்றால் அந்த ரெண்டு முறை இடத்தில் இருக்கல. இது தொண்டையில நல்லா வாயிட முன்பகுதியிலிருந்து என்று வரும். ஆனா இது அப்படி அல்ல. இதுதான் தொண்டையினுடைய பகுதியிலிருந்து வர வேண்டிய எழுத்து. فأنت عنه. அதே நேரம் அ, ஐன உச்சரிக்கிற நேரத்துல என்று ஊண்டி உச்சரிக்கிறது பல. أوكي أستاذ. விளங்குதா சொல்றது? ف... அப்படி உச்சரிச்சா என்ன நடக்கும் آه. என்றால், இந்த வந்து உச்சரிக்கப்பட்டு அது நிற்பாட்டப்பட்டு அதுக்கு பின்னால தனியாக ஐன போஸ் பண்ணி உச்சரிக்கிறது போல வரும். அந்த உச்சரிப்பு பல. அலிஃபுக்கு மட்டும்தான், அலிஃப் என்ற எழுத்துக்கு மட்டும்தான் முன்னாடி இருக்கிற எழுத்திலிருந்து தெளிவாக வேறுபடுத்தப்பட்ட நிலையில நாங்க அந்த எழுத்தை உச்சரிப்போம். ம். فأنت عنه تلهى. சரி, இனி அந்த அன்ஹு எல்லாமே உள்ளுக்கு என்ன வருது பிள்ளது. ஒன்று ஆயின், அடுத்தது ف... அலிஃப். ف... فأنت فأنت عنه تلهى. நீங்க ரெண்டுலயுமே நிறுத்துறீங்க, நிப்பாட்டீங்க. உங்களுக்கு நிறுத்தலாம் அலிஃபுக்கு முன்னால மட்டும்தான். அந்த அதுல மட்டும்தான் நாங்க ஏவை தெளிவுபடுத்தி உச்சரிக்கணும். ஆயின்ல அப்படி ஓதக்கூடாது. ஆயின் முன்னாடி வர தேவோட சேர்ந்து தான் வரணும். أوكي أستاذ. فأنت عنه فأنت عنه ت عنه என்று ஓதுறது பிழை. أستاذ. فأنت عنه تلهى. குட். திருப்பி போதுங்க. فأنت عنه تلهى. تلهى تلهى فأنت عنه تلهى. فأنت عنه تلهى. முதலாவது பாபம்
فأنت حل இல்லை, بهذا البلد நீங்க ஐனை தான் வச்சு அந்த அந்த ஐனுக்கு தான் போறீங்க. ம். وأنت حل بهذا البلد ஆ, மாஷா அல்லாஹ். இந்த வருது, திருப்பி ஓதுங்க, அதே மாதிரி ஓதுங்க. وأنت حل بهذا البلد ரெண்டு ஹாக்கும் வித்தியாசம் வரணும், அது நடக்குது இல்ல. ஹே ஹ وأنت حل بهذا وأنت حل بهذا البلد بهذا ரெண்டு மாதிரி சொல்லி காட்டுங்க பாப்போம். بهذا 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 வித்தியாசம் வருதா? ما أستاذ வருதா? எனக்கு தான் கேட்கல. بهذا بهذا ம், லைட்டா வருது, ஆனா அது பெரிய ஹேக்கு போதாது. நான் பெரிய بهذا இல்ல இல்ல நான் பெரிய ஹே உச்சரிக்கிறது ஒரு ஐடியா சொன்னேன். நாங்க வளமையா வெளியால விடுற மூச்சு காற்றுட ஹே ஒரு 100,000 மீட்டர் ஓடிட்டா எப்படி இளைப்பு வரும், கலைக்கும். கலைக்குள்ள நாங்க என்ன செய்வோம், சொல்லுமே, அந்த ஹே தான் வரணும். விலங்க சொல்றது எப்படியாண்டு, அப்படி அதை யோசிச்சு பாருங்க ஆமா எப்படி கலைக்குதுண்டு. நீங்க ஒரு 1000 மீட்டர் ஓடுறீங்கன்னு வைங்க, 1000 கிலோமீட்டர் ஓடுறீங்க, ஓடி போயிட்டு ஒரு இடத்துல நிற்கிற நேரம் எங்களுக்கு மூச்சு வாங்கும், கலைக்கும். அப்ப அந்த இடத்துல நாங்க எப்படி ஹேண்டா மூச்சு விடுவோம், சின்ன ஹா மாதிரி மூச்சு விடுவோம் இல்லைன்னா எங்களோட ஹார்ட் பீட் ஒர்க் பண்ணும் بهذا ஃபாஸ்டா. எனவே எங்களோட மூச்சு காற்றினுடைய ஃபாஸ்ட் வெளியால பெரிய ஹேர்டு சவுண்ட் தான் வரும் என்று சொல்லி அந்த ஹேவை உச்சரிச்சா சரி. அதான் ஹே சவுண்ட். أوكي أستاذ ஆ, ட்ரை பண்ணி பாருங்க. وأنت حل بهذا البلد ஆ, இப்ப சரி, இப்ப வித்தியாசம் சொல்லுங்க. ஹே ஹே அந்த வித்தியாசம் இந்த ரெண்டாவது பாவம் அதே வித்தியாசம் இருக்கு. فيها عين جارية ம், ஆனா நீங்க அதை கஷ்டப்பட்டு சி கஷ்டப்பட்டு உச்சரிக்கிறீங்க, அப்படி அல்ல. அது நார்மலாக வர வேண்டிய உச்சரிப்பு. ஹேதான் கஷ்டப்பட்டு உண்டைய சின்னதாக்கி உச்சரிக்கப்பட வேண்டிய. எனவே இது மாறணும், இது ஓத ஓதத்தான் மாறும். சரியா? நடக்கும். இப்போ வித்தியாசம் விலை தானே. ஆமா أستاذ இதை நிறைய நீங்க ஓத நேரம் இன்ஷா அல்லாஹ் மாறும். மூணாவது வாங்க திருப்பி. يلا. إن كل نفس لما عليها حافظ ம் ம் திக்கக்கூடாது, திருப்பி. إن كل نفس لما عليها حافظ عليها حافظ. إن كل نفس لما عليها حافظ إن كل نفس لما عليها حافظ. إن كل نفس لما عليها حافظ عليها حافظ. عليها حافظ நாலாவது. فأنت عنه تلهى تلحى இல்ல. فأنت عنه تلهى 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 அதுவும் ஹ வரணும். تلهى. تلهى பிஸ்மில்லா. இப்ப நீங்க முக்கியமான அடுத்த கட்டத்துக்கு வாரீங்க. இதுதான் நம்மளோட அடுத்த பெரிய பிரச்சனை வரப்போகுது. ரெண்டு ஹாவையும் ஒன்று சேர உச்சரிக்க பழகுற சப்ஜெக்ட் தான் அடுத்த சப்ஜெக்ட்.
இதுக்காக வேண்டி தான் நம்மளோட உள்ள நேரமும் கஷ்டப்படுத்தினது. இது ஒரு வார பாடங்கள் 2 ஹாக்களும் தெளிவாக வேறுபடுத்தி ஓதப்பட வேண்டிய சப்ஜெக்ட். சரியா? இன்றைக்கு நான் சில விஷயங்கள்ல உங்களுக்கு சொல்லி தந்தீங்கன்னா எப்படி ஹேர்ட சவுண்ட் எடுக்கணும் என்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு சின்ன ஹேர் சவுண்ட் ஆட்டோமேட்டிக்கலா வருது, ஒட்டோவா வருது. ஆமா உஸ்தாத். இப்ப நீங்க ரெண்டு மீது உங்களோட பழக்கத்துக்கு எடுக்கிற எழுத்துக்களாக மாத்தணும். அப்பதான் சேர்ந்து ஓதில் அல்லது அந்த எழுத்து மட்டும் தனி தான் ஓதுவாங்க. உங்களோட பழக்கத்துல அது மாறினா ஓகே. தான் இந்த எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து உச்சரிக்கிற எழுத்துக்களாக மாறும். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை அந்த அமைப்புல ரெடி ஆயிட்டு வரணும். இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு அடுத்த கிளாஸ் நினைக்கிறேன் செவ்வாய்க்கிழமை, வெக்கேஷனுக்கு முன்னுக்கு செவ்வாய் கிளாஸ் நினைக்கிறேன். சம்டைம் ம். திங்களோ அல்லது திங்கள் அல்லது நாளைக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் மிகும். எனவே கொஞ்சம் ரெடி ஆயிக்கோங்க. ஓகே அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். Yes.